சாம்பியன்ஸ் டிராபி புள்ளிப் பட்டியலில் பாகிஸ்தானுக்கு மெகா அடி. நியூசிலாந்து வைத்த ஆப்பு. 2 பந்திலேயே சொதப்பல். வலியில் துடித்த பாகிஸ்தான் வீரர். சாம்பியன்ஸ் டிராபி புள்ளிப் பட்டியலில் பாகிஸ்தானுக்கு மெகா அடி. நியூசிலாந்து வைத்த ஆப்பு. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தங்களுக்கு இடையிலான முதல் போட்டியில் மோதின. இதில் நியூசிலாந்து அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் முடிவில் குரூப் ஏ பிரிவின் புள்ளிப் பட்டியலில் நியூசிலாந்து அணி முதல் இடத்தையும் பாகிஸ்தான் அணி கடைசி இடமான 4வது இடத்தையும் பிடித்துள்ளன. பாகிஸ்தான் அணியின் நெட் ரன் ரேட் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இடம்பெற்றுள்ள 8 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய 4 அணிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் இதுவரை விளையாடவில்லை. பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மட்டுமே விளையாடிய நிலையில் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி 320 ரன்களும் பாகிஸ்தான் அணி 260 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தன. இதனால் 60 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்து 1-2 என்ற நெட் ரன் ரேட்டை பெற்று 4வது இடத்திற்கு சென்றுள்ளது. நியூசிலாந்து அணி ஒரு போட்டியில் விளையாடி அதில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடனும் 1-200 என்ற நெட் ரன் ரேட்டுடனும் முதலிடத்தில் உள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் எந்த போட்டியிலும் விளையாடாத நிலையில் 2 மற்றும் 3வது இடங்களில் பாகிஸ்தான் அணிக்கு மேலே உள்ளன. அடுத்து இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோத இருக்கும் போட்டியில் வெற்றி மற்றும் தோல்வி ஆகியவற்றை வைத்தும் நெட் ரேட்டை வைத்தும் இந்த புள்ளி பட்டியலில் மாற்றம் இருக்கும். குரூப் பி பிரிவிலும் இதுவரை எந்த அணியும் போட்டிகளில் விளையாடவில்லை. பிப்ரவரி 21 அன்று குரூப் பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முதலாக மோத உள்ளன. அடுத்து 22ஆம் தேதி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன. 2 பந்திலேயே சொதப்பல். வலியில் துடித்த பாகிஸ்தான் வீரர். மைதானத்தை விட்டே வெளியேறினார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இன்று தொடங்கியது. முதல் நாளின் முதல் போட்டியிலேயே ஒரு மோசமான சம்பவம் அரங்கேறியது. அதை பார்த்து பாகிஸ்தான் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். முக்கிய பாகிஸ்தான் வீரருக்கு காயம் ஏற்பட்டு அவர் மைதானத்தை விட்டு வெளியேறினார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது. நியூசிலாந்தின் துவக்க வீரர்கள் வில் யங் மற்றும் டெவான் கான்வே ஆட்டத்தை தொடங்கினர். முதல் ஓவரை பாகிஸ்தான் அணியின் ஷஹீன் ஷா அப்ரிடி வீசினார். அவர் வீசிய முதல் ஓவரின் 2வது பந்தை வில் யங் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடித்தார். பந்து பவுண்டரியை நோக்கி வேகமாகச் சென்றது. அதைத் தடுப்பதற்காக ஃபாகர் ஜமான் ஓடினார். அவர் பந்தை தடுத்தபோது கீழே விழுந்து அவரது முட்டி மற்றும் இடுப்பில் காயம் ஏற்பட்டது. அதனால் அவர் அப்படியே இடுப்பை பிடித்துக் கொண்டு வலியில் துடித்தபடி அமர்ந்துவிட்டார். பின்னர் அவரை கைத்தாங்கலாக மைதானத்தை விட்டு வெளியே அழைத்துச் சென்றனர். அவருக்கு பதிலாக கம்ரான் குலாம் ஃபீல்டிங் செய்ய உள்ளே வந்தார். சாம்பியன்ஸ் டிராபி போன்ற முக்கியமான தொடரின் முதல் போட்டியின் முதல் ஓவரின் 2வது பந்திலேயே பாகிஸ்தான் அணியின் முக்கிய பேட்ஸ்மேன் காயம் காரணமாக வெளியேறியிருக்கிறார். இந்தச் சம்பவம் பாகிஸ்தான் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இனி ஃபாகர் ஜமான் இந்த போட்டியில் பேட்டிங் செய்வாரா? இனி தொடர்ந்து அவரால் இந்த தொடரில் பங்கேற்க முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்தச் சம்பவம் பாகிஸ்தான் அணிக்கு ஒரு பெரிய இழப்பாக அமைந்துள்ளது. ஃபாகர் ஜமான் ஒரு முக்கியமான வீரர், மேலும் அவர் நல்ல ஃபார்மில் இருந்தார். அவரது காயம் பாகிஸ்தான் அணியின் மன உறுதியைக் குலைக்கும். இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி டாஸில் தோல்வி அடைந்தது பின்னடைவாகவே பார்க்கப்படும் நிலையில் அந்த அணி பேட்டிங் செய்து அதிக ஸ்கோர் எடுக்க முனைந்துள்ளது. நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. அவர்கள் அதிக ரன்கள் குவிக்க முயற்சிப்பார்கள்.
பாகிஸ்தான் அணி பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டு அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும்.